வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நியூ இயர் முடிஞ்சு எல்லோருமே பொங்கலை எதிர்நோக்கி இருக்கோம். பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லோருமே வீட்டை டீப் க்ளீனிங் பண்ணுவோம். டீப் க்ளீனிங் ஒரே நாளில் பண்ணி டயர்ட் ஆகாமல் இடையில நம்ம வேலைகளோட பேரலாக எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோர்வே இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கும் ஒரு அருமையான ஹெல்த்தி ஜூஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருந்து 10வது நாள் பொங்கல். ஸோ இந்த 10 டேஸ்க்கு வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நான் வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஹேர் பேக் போட போகிறேன். என்ன ஹேர் பேக் பார்த்திங்கன்னா, இது ஒரு வின்டர் ஹேர் பேக். வின்டர் டைமில் நம்ம ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கேல்ப் ரொம்ப இச்சிங்காக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஹேர் பேக் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இதில் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் டே க்ளீனிங்க்கு பிளான் பண்ணியிருக்கிறது வீட்டில் இருக்க எல்லா ஜன்னலும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லைடிங் விண்டோ டைப் எங்கள் வீட்டில் இருக்கிறது. இது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேலையெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்துலேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விண்டோ க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய சாக்ஸ் தாங்க. அந்த சாக்ஸை வந்து ஒரு டப்பா தண்ணியில் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் சாக்ஸை நல்லா முக்கி எடுத்து புழிஞ்சிட்டு இந்த மாதிரி கையில் க்ளவுஸ் மாதிரி மாட்டிட்டு க்ளீன் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, விண்டோவில் தூசி அதிகமாக இருக்கும். தூசியை டைரெக்டாக நைலான் ப்ரஷஸ் வந்து நீங்கள் தட்டும்போது அதிகம் ஸ்னீசிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஈரமாக்கிட்டு துடைக்கும்போது அழுக்கு சீக்கிரம் வந்துடும். அந்த மாதிரி கார்னர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம வந்துட்டு டீப் க்ளீனிங்காக நல்லா தண்ணி தொட்டு வெட்டாக துடைக்கிறோம், தூசியெல்லாம் போகட்டுங்கிறதுக்காக. ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் திரும்ப ட்ரை வைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் துரு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதோட வேலையை முடிச்சிடாமல் அடுத்து ட்ரை வைப் பண்ணுவோம். நம்ம ட்ரை வைப் பண்ணுறதுக்கு நான் எதுவும் எடுத்துக்கலைங்க, கிளாத் எதுவும் யூஸ் பண்ணல. ஒரு நார்மல் பழைய நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சுட்டு நல்லா ட்ரை வைப் பண்ணுங்கள். இந்த ஸ்லைடிங் விண்டோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் ட்ரை வைப் பண்ணிங்கன்னா தான் கண்ணாடியில் அதிகமான தூசிகள் இருந்தாலும் எடுத்துகிட்டு வரும், ஸ்க்ராச்சஸ் விழுகாமல் இருக்கும் கண்ணாடியும். ஸோ ஆல்மோஸ்ட் விண்டோ ஒர்க்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கண்ணாடியெல்லாம் சுத்தமாக தொடச்சாச்சு. எல்லா விண்டோஸும் க்ளீன் பண்ணிட்டோம். இன்றைக்கி இதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சரியாயிடுச்சு. ஸோ விண்டோ ஒர்க் முடித்ததுமே என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய கேட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாக்ஸில் தான் இதுவும் தொடச்சேன். பார்த்திங்களா, ரொம்ப அழுக்காக இருக்குது. காரணம் என்னென்னா, நல்ல மழை பெஞ்சிச்சு. ஸோ அதிகமாக இந்த கேட் எக்ஸ்போஸ் ஆனதுனால கூட துருவும் பிடிச்சிருக்கு. டைரெக்டாக கிளாத் வச்சு இதை துடைக்க முடியல. அதனால நான் இப்போ சாக்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பெரும்பாலும் வாசலில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் கேட்டில் மழைக்கு எக்ஸ்போஸ் ஆன அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே துரு பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி துரு பிடிக்க விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீஸிங் பண்ணிடுங்க. தொடச்சி வெட் வைப் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்ச துணியில் திரும்ப ஒரு தடவை தொடச்சிட்டு எங்கெங்கே துரு பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து ஆயிலிங் பண்ணுங்கள். ஆயிலிங் பண்ணால் தான் கொஞ்சம் ரஸ்ட் ஆகாமல் துரு பிடிக்காமல் இருக்கும் என்ட்ரன்ஸ் கேட்லாம். ஸோ ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஜன்னல் முடித்து டோர் முடிக்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வேலை முடிஞ்சது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஜூஸ் வந்து வெண்பூசணிக்காய் ஜூஸ் தான். இந்த வெண்பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி மற்றும் ஒரு ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஒரு ஜூஸாக சூப்பராக இருக்கும், குடிக்கலாம். வெண்பூசணிக்காய்க்கு பல பலன்கள் இருக்குது. தலை முதல் பாதம் வரை வெண்பூசணிக்காயோட பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் பர்டிகுலராக எதுக்காக குடிக்கிறேன்னா, விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விட்டமின் பி டெஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, விட்டமின் பியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ரெகுலராக குடிச்சிட்ருக்கேன். நீங்களும் மனசோர்வு, உடல் சோர்வு இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு இது மாதிரி டே டு டே லைஃப்பில் அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஜூஸ் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என் பொண்ணு வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க ஸ்கூலில் மாஸ் ட்ரில் நடக்குது. அதுக்காக இந்த ஷூவை வாஷ் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ வாஷ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு லிக்விட் எடுத்திருக்கேன். இது வந்து சோப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டோர் மேட்டு, விண்டோ கர்டைன்ஸ் மற்றும் அந்த ஷூ, லெதர் பேக்ஸ் இதெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெசல் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஹோம் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது மார்க்கெட்டிங் கிடையாதுங்க. இதிலேருந்து ஒரு சின்ன தகவல் சொல்கிறதுக்காக இந்த லிக்விடை நான் இந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன்.
நான் இந்த சோப் ஆயிலை அமேசானில் வாங்கினேன், சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கினேன், மால்ஸில் வாங்கினேன்னு கண்டிப்பாக உருட்ட மாட்டேன். எங்கள் டோர் ஸ்டெப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடையில் வாங்கினேன் நான். இதுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள், மத்திய அரசு, மாநில அரசு இணைந்து இந்த செக்டார் பீப்புள்ஸ்க்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக இது போன்ற சோப் ஆயில், டிட்டர்ஜென்ட் கேக்ஸ், டிட்டர்ஜென்ட் பவுடர், ஃபினைல் செய்கிறதுக்கு இலவசமாக பயிற்சிகள் கொடுத்து சிறு குறு தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு கடனும் கொடுக்குறாங்க. அப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் சமூக அங்கீகாரத்துக்காகவும் போராடும் மக்களுடைய ப்ராடக்ட் தான் இது. இவங்களுக்கு சரியான பிராண்டிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ கிடையாதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் இதை விற்பனை பண்ணுவாங்க. நான் இந்த பீப்புள்ஸை டைரெக்டாகவே பார்த்துருக்கேன். ஒரு மெகா பிராண்டட் ஒரு ரிஃபைனரியில் செய்யக்கூடிய ஒரு லிக்விடை விட அதெல்லாம் மெஷின் செய்யுது. இவங்க மனிதர்களே அவங்க கையால் இந்த சோப் ஆயில் செய்கிறதுக்கு அலுமினியம் சல்ஃபேட்டு, ப்ளீச்சிங் பவுடர், ப்ளீச் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இதிலேருந்து நிறைய ஃப்யூம்ஸ் வரும், கைகள்லாம் ரொம்ப எரியும். அவங்க டைரெக்டாகவே கைகளை விட்டு ஓப்பன் ஸ்பேஸில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் பண்ணுறதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். இந்த பொருள் வாங்குறதுனால எனக்கு ஒரு கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. காரணம் என்னென்னா, என்னோட எல்லா வேலைகளும் க்ளீனாகவும் குவாலிட்டியாகவும் ஒரே பொருளில் முடிஞ்சிருது. 2வது காஸ்ட் எஃபெக்டிவ், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய என்னோடய டோர் ஸ்டெப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். 3வது, நான் ஏன் பணத்தை அமேசான் ஜெஃப் பெசாஸ் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு செலவு பண்ணணும், என்னை சார்ந்த என்னோடய மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒரு திருப்தி கிடைக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்கள் ஜனநாயகத்தின் ஓட்டு உரிமை நாங்கள், எங்களை பறிக்காதீர், பாதுகாப்பீர். இப்படிக்கு மரங்கள்.